நீங்கள் உங்கள் குழந்தை பின்னாடி ஓடாமலேயே உங்கள் குழந்தை ஈஸியாக சைக்கிள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். குழந்தை நடவண்டியில் நடக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்து என்ன சைக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்ணுற பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படி நம்ம குழந்தைக்கோ இல்லை நம்ம தம்பி தங்கச்சியோட குழந்தைங்களுக்கு வாங்குகிற சைக்கிளோ எப்படிப்பட்ட சைக்கிளாக இருக்கணும்னு நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. கடைக்கு போகிறோம், அங்கே அவன் நிறையா சைக்கிள் வச்சுருக்கான், எதை வாங்குறதுன்னு தெரியாமல் சரி நம்ம விலைக்கு எது கட்டுப்படி ஆகுதோ அந்த சைக்கிளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி வாங்குகிற சைக்கிளை அந்த குழந்தைங்க எந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? பாதி நேரம் அந்த சைக்கிளில் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க, மீதி நேரம் யாராவது கூடவே தள்ளிட்டு வரணும்னு நினைப்பாங்க. நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது ஒன்று அரைப்படல் அடித்து கற்றுருந்துருப்போம், இல்லைனா நம்ம அப்பாவோ இல்லை வேறு யாராவதோ நம்ம கூடவே ஓடி வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமலேயே இப்போ நீங்கள் குழந்தைக்கு ஈஸியாக சைக்கிள் சொல்லித்தரலாம். சைக்கிள் வாங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து வாங்குங்க. இப்போல்லாம் குழந்தைங்க நடக்க ஆரம்பித்ததும் அவங்களுக்கு இதுதான் முதல் சைக்கிளாக வாங்கி தரோம். பட் நாங்கள் குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சைக்கிளுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டியது இருக்குது. அதுதான் பேலன்சிங் சைக்கிள். அது என்ன பேலன்சிங் சைக்கிள் புதுசாக இருக்கே அப்படின்னா, இந்த சைக்கிள் ஓட்டினா குழந்தைங்க ஈஸியாக அவங்களே சைக்கிள் ஓட்ட கற்றுப்பாங்க. இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி பெடலே இருக்காது. குழந்தைங்க அதில் உட்காந்து அவங்க ரெண்டு கால்களையும் பயன்படுத்தி தள்ளிக்கிட்டே போகணும். இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது தள்ளிட்டு கால் ரெண்டுத்தையும் மேலே தூக்கி வச்சுப்பாங்க. ஸோ தட் அவங்க பாடி பேலன்ஸ் ஆகிடும். ஒருவேளை இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதில் இருக்கிற பேலன்சிங் வீலையும் பெடலையும் மட்டும் கழட்டிட்டு அவங்கள ரெண்டு காலாலையும் அதை ரோ பண்ண சொல்லுங்கள். பண்ணாங்கன்னா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்சிங் வீல் இல்லாமலேயே வெறும் பெடலை மட்டும் மாட்டி கொடுத்து அவங்கள ஈஸியாக ஓட்ட வைக்க முடியும். இது நான் வெறும் தியரிட்டிக்கலாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக என்னோடய பையனுக்கு நான் இதுதான் பண்ணேன். அவனோட ரெகுலர் சைக்கிளில் இருக்கிற பேலன்சிங் வீலையும் பெடலையும் கழட்டிட்டு கொடுத்ததும் அது ஒரு பேலன்சிங் சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு. அவனை காலால் ஒரு அரை நாள் தான் ரோ பண்ணியிருப்பான். அடுத்த நாளே ஒரு 50 மீட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக ஓட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு ப்ராப்பராக ஓட்ட ஆரம்பித்தான். நான் அவன் பின்னாடி ஓடவே இல்லை, ஆனால் அவன் சைக்கிள் கற்றுக்கிட்டான். ஒருவேளை தனித்தனியாக சைக்கிள் வாங்க வேண்டான்னா இந்த மாதிரி 3-in-1 4-in-1 ஆப்ஷன்ஸ் இருக்கிற சைக்கிள்லாம் அவைலபிளாக இருக்குது, பார்த்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கும்போதே ப்ரொடெக்டிவ் கியர்லாம் சேர்ந்து ஏதாவது ஆஃபரில் கொடுத்தா வாங்கிடுங்க. அதுக்காக இன்னொரு தடவை அலைய வேணாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்கன்றதை கட்டாயம் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.